நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 718வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ லலிதா மகாத்ரிபதி இதை பார்க்க போகிறோம். ஸ்ரீ லலிதானால விளையாடுறவோன்னு அர்த்தம். ஸோ இவளுக்கு மேம்பட்ட தெய்வமே கிடையாது. வியாச மகர்ஷி என்ன சொல்கிறாருன்னா, நல்லா கேளுங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய உத்தரபாகம் பூர்வபாகம்லாம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறார், சாதாரணமாக லௌகீக வசனங்கள் சொல்கிறத விட பேசுகிறத விட, அதாவது இந்த புடவை எங்கே இருக்குது, போத்தீஸில் வாங்கினால நல்லா இருக்கேன், இல்லை குமரனில் இருக்குது, நல்லியில் இருக்குது, பேசுகிறேன், இதெல்லாம் லௌகீக வசனங்கள். இந்த மாதிரி பேசுறதை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் நல்லதுன்னு சொல்லியிருக்கார். இது நான் சொல்ல, வியாசரே சொல்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறத விட உயர்ந்தது சிவசகசநாமத்தில் ஒரே ஒரு நாமாவளி, சம்பவே நமக அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது இட் வில் ஃபாலோ தட். சிவசகசநாமம் சொல்கிறத விட ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து ஒரே ஒரு நாமாவளி சொல்லிட்டா போதும். தட் வில் கம்ப்ளீட், இட் வில் கான்கர் எவரிதிங். ஸோ வாட் இட் ஷோஸ் த சுப்ரீமோ இஸ் த லலிதா அப்படின்னு சொல்லப்படுறது. மாமா அப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்க வேண்டாம். இது இட்ஸ் அ ஃபேக்டர். பல நூல்கள் படித்ததுனாலையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் சொல்கிறேன். நான் எனக்கு 74 வயசு. இப்போ இந்த கார்த்திகை வந்தால் 75 பிறந்துடும் எனக்கு. ஸோ என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் ஐ கம் அக்ராஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அட் திங்ஸ் ஐ வில் நாட் ரிவீல் டு அதர்ஸ். சும்மாலாம் சொல்ல மாட்டேன். இப்போ நிறைய தினம் எடுத்தால் யூடியூப்பில் விதவிதமாக சொல்கிறாங்க. இந்த உதாரணமாக ஃபியூ மந்த்ஸ் பேக் நல்ல சுட வச்ச தண்ணியில் உளுந்தம்பருப்பு, இந்த பொடுங்கரிசியெல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் மாதிரி அரைச்சாங்க. அது பேஸ்ட் மாதிரி வந்தது. அது இட்லியும் பண்ண முடியல, தோசையும் பண்ண முடியல, அப்புறம் தூக்கி விடுற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி சொல்கிறதில்ல நான். அதாவது நம்ம பயன்படணும். நம்ம சொல்கிறது 100 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ற எண்ணத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஆதிசங்கர தான் நமக்கு எல்லாருக்குமே. ஆதிசங்கரர் இல்லைன்னா இந்த ஷண்மத ஸ்தாபனமே இல்லை. இதை பார்க்குறோம். ஆதிசங்கரர் ஆரியாம்பாவோட புத்திரன், சிவகுரு ஆரியாம்பாவோடைய புத்திரனாக பிறந்து இந்தியாவை 3 முறைக்கு மேலே சுற்றிட்டு வந்திருக்கார். வாழ்ந்து தினமும் 32 வயசு தான். 32 வயசில் மேடு எஸ்டாப்ளிஷ் அத்வைத சித்தாந்தம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு அத்வைதம் சத்தியம் சொன்னது இவர் தான். ஸோ அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ வர முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றானது, காலையில் எழுந்த உடனே குளிச்சிடுறோம் இல்லையா? குளிச்சுட்டு அம்பாளை தியானிக்கும் போது, லலிதாம்பாளை எஸ்பெஷலி லலிதா பரமேஸ்வரியை தியானிக்கும் போது என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் உட்காந்துக்கணும். மிச்ச வேலைகள்லாம் இருக்குது. சஹஸ்ரநாமம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். புதுசாக சொல்கிற வேலைக்கு 30 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸாக இருக்கிற வேலைக்கு 15-20 நிமிஷம் ஆகும். ஆனால் எளிமையாக குயிக்காக முடிச்சுட்டு போனால் லலிதாவுடைய கடாட்சம் வேணுன்றவா பிராதஸ்மராமி, எர்லி மார்னிங். பிராதஸ்மராமின்னா ஏர்லி மார்னிங்கில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்னதுன்னா 5 லலிதா பஞ்சரத்னம் சொல்லியிருக்கார். ஆதிசங்கரை சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை சொல்கிறேன் நான். அந்த காலத்தில் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். காத்தால் எழுந்து குளித்த உடனே 5 மணிக்கெல்லாம் குளிச்சுடுவேன். இதை சொல்லிட்டு இருப்பேன் நான். நடுவில் விட்டு போயிடுது. அகெயின் ஐ ரீஸ்டார்டட் திஸ். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதனால் பல நன்மைகள் கிடைக்கும். சொல்கிறவாளுக்கு 5 ஸ்லோகம்தான். பழந்து கடைசியில் ஒரு இதுவாட்டம் இருக்கும். இந்த பலன் சொல்கிற மாதிரி இருக்கும். 6 ஸ்லோகம் கழிச்சுங்களேன். 5 ஸ்லோகம் நம்ம முக்கியமானது. லலிதா பஞ்சரத்னம், ஸ்ரீ லலிதா பஞ்சரத்னம் பேர். அது எப்படி சொல்கிறா பாருங்க. பிராதஸ்மராமி லலித பதனாரவிந்தம் பிம்பாதரம் பிருத்துலமூர்த்திக சோபிநாசம் ஆகர்ண தீர்க்க நயனம் மணிகுண்டலாட்சியம் மந்தஸ்மிதம் மிருகமதோஜ்வல பாலதேசம் ஒன்றாயிடுது. பிராதர்பஜாமி லலித புஜகல்பவல்லி ரத்னாங்குலி லசங்குலி பல்லவாட்சியாம் மாணிக்கஹேம வலயாந்தது சோபமானாம் புன்றேஷு சாப குசுமே சிருணிந்ததானாம். 3வது
பிராதர் நமாமி லலிதா சரணாரவிந்தம் பக்தேஷதான தரதம் பவசிந்து போதம் பத்மாசனாதிக சுவர்ணாக பூஜனீயம் பத்மாங்குஜ துவஜ சுதர்சனாஞ்சலாட்சியம். நான்காவது பிராதஸ்துவே பரசிவாம் லலிதா பவானி திரியந்தவே தேவாம் கருணாரபந்தியாம் விஸ்வஸ்ய சிருஷ்டி விலய சுதிகேது பூதாம் வித்யேஸ்வரியம் நிகமாங் மனதாதூராம். அஞ்சாவது பிராதர்பதாமி லலிதே தப புண்ணிய நாம காமேஸ்வரி கமலேதி மகேஸ்வரிதி ஸ்ரீசாம்பபீதி ஜகதாம் ஜனனி பரேதி வாக்தேவ தேவி வசதா திரிபுரேஸ்வரீதி. 5 ஸ்லோகம். இதனுடைய பலன் ஸ்லோகமுகம் பஞ்சமுகம் லலிதாம்பிகாய சௌபாகிதம் சுலலிதம் வடதி பிரபாதே தஸ்மை ததாதி லலிதா ஜடதி பிரசன்ன வித்யாம் ஸ்ரீயம் விபுல சௌக்கியம் அனந்த கீர்த்தியம். அதாவது சொன்னால் வித்யா வரும், அடுத்து ஸ்ரீயம்னா தனதானிலாம் வந்துடும், விபுல சௌக்கியம் அனந்த கீர்த்தியம் சௌக்கியமான வாழ்க்கை வரும், நல்ல கீர்த்தியமான வாழலான்னு சொல்லியிருக்கு. சரி, யார் சொல்கிறாளோ காலை வேளையில் சொல்லணும், சாயந்தரம்லாம் சொல்லக்கூடாது. காலையில் குளித்த உடனேயே நம்ம வந்து இந்த நெற்றியில் திலகம் பட்டுண்டு திருமண் நட்டுண்டோ பூஜை தரிச்சுண்டோ இதெல்லாம் சொல்லணும். பெண்கள் ஆண்கள் யார் வேணால் சொல்லலாம். இதனால் உண்டான பலன்னு நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து இந்த லலிதா பஞ்சரத்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை வந்து நான் இதிலேயே போட சொல்கிறேன். புக்கில் எல்லா புக்கிலையும் இருக்கும் அது. ஆனால் டு பி ஃப்ராங்க்கு இதை நான் தேடி இருக்கேன், மனசில் தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை புக்கை ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறது நல்லதுன்னு பார்த்தா இருக்கிற புக்கிலேயே இருக்குது. சர்ச்சிங் ஃபார் தட். இது வந்து ஸ்ரீ தேவி பாகவத்திலேயே கொடுத்து லிப்கோவில் போட்ட தேவி 16 ரூபா அந்த புத்தகம். அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புத்தகம். ஸோ இந்த புக்கில் பல ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கேன். அதில் இந்த லலிதா பஞ்சரத்னம் ஒன்று. லலிதா பஞ்சரத்னம் சொன்னாலே பல சௌக்கியங்கள் வீட்டில் ஏற்படும், நல்லதெல்லாம் நடக்கும், அன்னி முழுக்க நல்லா இருக்கும். அதில் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு இதை சொல்லி இதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிட்டு நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான 5 ஸ்லோகம் முடிவு. இது வந்து 6 ஸ்லோகம் வச்சுங்க, 5+1. ஸோ இதை வந்து நீங்கள் சொல்ல தான் உங்களுக்கு வந்து பயன் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எஸ்பெஷலி இந்த ஏர்லி மார்னிங் சொல்லணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.